Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இட்லி. இப்போ இட்லி வச்சு ஒரு 10 மினிட்ஸில் விதவிதமான இட்லி ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே காலை உணவு மேக்ஸிமம் இட்லியாக தான் இருக்கும். அவ்வளோ கணக்காக நம்மளால் இட்லி சுட்டு வைக்க முடியாது. ஒரு நாள் நல்லா சாப்பிடுவாங்க, ஒரு நாள் நல்லா சாப்பிட மாட்டாங்க. எப்படியும் ஒரு 4-5 இட்லி மிச்சமாயிடும். இந்த மீதமான இட்லிகளை நம்ம என்னென்ன செய்யலாம், அதுதான் இன்றைக்கி ஒரு 10 ரெசிபிஸ் அதில் பார்க்க போகிறோம். இப்போ மீதமான இட்லியில் தான் செய்யணும்னு கிடையாது. இந்த ரெசிபிக்காகவே நம்ம இட்லி வச்சுமே நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு இட்லி நல்லா பஞ்சு போல் மென்மையாக வரணும் அப்படின்னா நம்ம எந்த ரேஷியோவில் அரிசி பருப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது 4 கப்பு நீங்கள் எதில் அளந்தாலுமே சரி, 4 கப்பு இட்லி அரிசி எடுத்திங்கன்னா 3/4 கப் உளுந்து எடுக்கணும், முழு உளுந்து எடுக்கணும். 1/4 கப் அவல், கெட்டி அவல் எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் வெந்தயம். இந்த கெட்டி அவலை தனியாக வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிடணும். அந்த மேலே இருக்கிற அந்த வெள்ளை கலர் பால் மாதிரி வரும், அது நல்லா போயிடணும். அப்போ தான் இட்லி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். ஒரு 3 or 4 டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணி தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்ல சுத்தமான வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. உளுந்தும் அதே போல் தான் நல்லா 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அது ஊற வச்சுக்கோங்க. உளுந்து ஊற வைக்கும்போது வெந்தயமும் அதோட ஊற வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 4 to 5 hours ரெண்டுமே நல்லா ஊறணும். நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, உளுந்து 1 மணி நேரம் ஊறினா போதும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுருவாங்க, உளுந்து அப்புறம் ஊற வைப்பாங்க. அது மிக தவறு. என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு 4-5 மணி நேரம் அரிசி உளுந்தும் ஊறுனா ரொம்ப மாவும் காணும். உங்களுக்கு இட்லியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிரைண்டர் சூடு ஏறத்துக்கு முன்னாலே உங்களுக்கு மாவு நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா மசிஞ்சிடும். இது ஒரு சின்ன டிப்பு தான் உங்களுக்கு கொடுக்கணுன்னு நான் நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அவல் வேணாம் அப்படின்னா நீங்கள் மாவு ஜவ்வரிசின்னு கடையில் விற்பாங்க. அந்த ஜவ்வரிசி கூட இதே மெஷர்மெண்ட், அவளுக்கு பதிலாக 1/4 கப் ஜவ்வரிசி ஊற வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வரும் இட்லி. இப்போது ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டிக்கலாம். உளுந்து ஆட்டிட்டு நல்ல நொர பொங்க ஆட்டிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிட்டிங்கன்னா நீத்த மாதிரி ஆகிடும். அப்பப்போ தெளித்து தான் ஆட்டணும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். தண்ணியில் கொஞ்சம் எடுத்து மாவு போட்டிங்கன்னா மேலே மிதங்கணும், அதுதான் கரெக்டான பதம். அதை வலிச்சு கிண்ணத்தில் எந்த இதில் நீங்கள் மாவு கரைக்க போகிறீங்களோ அதே பாத்திரத்தில் டைரெக்டாக எடுத்துடுங்க. 2-3 கிண்ணம் மாற்றக்கூடாது. அந்த மாவு பாத்திரத்திலே நீங்கள் அதை வலிச்சு எடுத்துடுங்க. அப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அவளும் இந்த அரிசிலே போட்டு நீங்கள் சேர்த்து ஆட்டிடலாம். வெந்தயமும் உளுந்தும் ஒன்றா ஆட்டிக்கோங்க. அரிசி கொஞ்சம் ரவை பதம், சன்ன ரவை பதமாக ஆட்டி எடுத்துக்கணும். இப்போ ரொம்ப நீர்க்க நம்ம மாவை கரைச்சிட்டோம்னா ரொம்ப புளிச்சிடும். ஓரளவு திட்டமாக கரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் புளிக்கணும் அப்படின்னா தண்ணி பதம் கொஞ்சம் மாவில் அதிகமாக இருக்கணும். இல்லை ரொம்ப சீக்கிரம் புளிக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இதை கரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் கரண்டி போட்டு கிளறக்கூடாது. நைட்டு பூரா அதை அப்படியே விட்டுடுங்க. புளிச்சு மேலே வந்திருக்கும். நீங்கள் டைரெக்டாக இட்லி தட்டை எடுத்து அதில் எண்ணெய் தடவுறவங்களும் இருப்பாங்க, இல்லை துணியில் வைக்கிறவங்களும் இருப்பாங்க. நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் செய்வீங்களோ ப்ரொசீஜர் அந்த மாதிரி அதை எடுத்துக்கோங்க. மாவை ஆட்டி வச்ச மாவு, இந்த புளிச்ச மாவு நீங்கள் கரண்டியில் எக்காரணம் கொண்டும் அடி வரைக்கும் கிளறக்கூடாது. ஓரமாக இருந்து ஒரு ஓரத்துலேருந்து நீங்கள் மாவு எடுத்து அப்படியே அந்த இட்லி தட்டில் ஊற்றிட்டு, ஏற்கனவே நீங்கள் இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சிடணும், அதில் தண்ணி கொதிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இட்லி தட்டை வச்சுட்டு நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இட்லி குக்கர் தனியாக வச்சுருந்தாலும் சரி, அது உங்கள் வீட்டில் எப்பயும் எப்படி செய்வீங்களோ அப்படி செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 5 to 7 மினிட்ஸில் ஆகிடும். சில பேர் ரொம்ப திக்காக வைப்பாங்க, சில பேர் கொஞ்சம் தின்னாக வைப்பாங்க. ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த இட்லியெல்லாம் தட்டியாக போயிடும். இந்த மாதிரி ஓரத்துலேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு அதில் நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும். அது ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சரை கொடுக்கும் இட்லிக்கு. இட்லி வெந்த பின்னால் கொஞ்சமாக அந்த மூடியை திறந்து வைங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா திரும்பி அதில் அந்த ஆவி தண்ணியெல்லாம் உளுந்து மேலே கொசன்னு ஆகிடும். கீழே இட்லி பாத்திரத்துலையும் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த அடித்தட்டில் இருக்கிறதெல்லாம் தண்ணி இறங்கிடும். கீழே ஒரு பிரிமணம் போட்டு அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுக்கோங்க. இப்படி தான் நான் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் நான் இட்லி அரைக்கிற முறை, அதுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மினி சாம்பார் இட்லி. இப்போ உங்கள் வீட்டில் அந்த சின்ன சின்ன இட்லி வைக்கிற பிளேட் இருந்தால் இதே போல் மாவாட்டி இட்லிகள் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு சாம்பார் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு குக்கரில் நீங்கள் யூஸ்வலாக உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பருப்பு எடுப்பீங்களோ
அதில் வந்து பாதி அளவு துவரம் பருப்பும் பாதி வந்து பாசி பருப்பும் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் எவ்வளோ தக்காளி போட போகிறீங்களோ அந்த தக்காளி சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 4-5 விசில் விட்டுடுங்க. அது நல்லா எல்லாமே வெந்துடும். வெந்த பின்னால் ப்ரெஷர் இறங்கினதும் அதை நல்லா வந்து மசிச்சிக்கோங்க. மசிச்சுட்டு சின்ன வெங்காயம் நிறைய இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சமாக ஊற வச்சு புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஆர்டினரியாக என்ன சாம்பார் தூள் சேர்க்குறீங்களோ அந்த சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாயில் ஊற்றி பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நூல் வந்து புளிப்பு தெரியுது அப்படின்னா ஒரு சின்ன கட்டி வெல்லமும் போட்டுக்கலாம். அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்னஸ் வந்து உங்கள் சாம்பாருக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுடுங்க. கொதி வந்த பின்னால் கரண்டியை வச்சு கீழே கிளறி பாருங்கள். ஏன்னா பாசிப்பருப்பு வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா கீழெல்லாம் எதுவும் அடி பிடிக்கலன்னு ஷுர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடியை போட்டுட்டு ஒரு 3-4 விசில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த குட்டி குட்டி இட்லி வெந்த பின்னால் ஒரு பவுலில் வந்து அந்த இட்லியை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த சாம்பாரை ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி பொடியாக மேலே தூவுங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் கீ மேலே போட்டு சாப்பிட்டிங்கன்னா தேவாமிர்தமாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதுக்கு அரைச்சி விட்ட சாம்பார் நல்லா இருக்காது. இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட அந்த சின்ன இட்லி பிளேட் இல்லைன்னா நீங்கள் பெரிய இட்லி வச்சுட்டு பீசஸாக கட் பண்ணி கூட இதே போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தயிர் இட்லி. இதே போல் மினி இட்லியோ இல்லை பெரிய இட்லியோ கட் பண்ணியோ ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நல்லா கட்டி தயிர் கடைஞ்சி வச்சுக்கோங்க. அந்த கட்டி தயிரில் வந்து தேங்காய் முந்திரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. அந்த கட்டி தயிர்லேயே நீங்கள் கடுகு, பச்சை மிளகா, சீரகம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ இட்லி மேலே இதை ஊற்றி கொடுங்க. மேலே வந்து காரா பூந்தி சேர்த்துக்கோங்க. கேரட் துருவல் சேர்த்துக்கோங்க. முந்திரி வறுத்து போடுங்க. ரொம்ப டேஸ்டியான தயிர் இட்லி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுட்ட இட்லி. இப்போ வீட்டில் கொஞ்சம் இட்லி காலையில் வச்சது மிச்சம் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து சூடாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தோசைக்கல்ல போடுங்க. இந்த இட்லி எல்லாம் அதில் வைங்க. கீ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா அதை விட்டு 2 பக்கம் செவக்க சுட்டு எடுங்க. இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் இட்லி சுடும்போது இதுக்காகவே எடுத்து வச்சு திரும்பி சுட்டு சாப்பிடுவீங்க. இன்னொரு மெத்தட் என்னென்னா, இதே போல் சுட்ட இட்லிக்கு வந்து இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். இதை கன் பவுடர்னு கூட சொல்லுவாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, நிலக்கடலை, காஞ்ச மிளகா, கொப்பரை தேங்காய், உப்பு இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு செவக்க வறுத்துட்டு பொடி அடிச்சுக்கோங்க. இப்போது தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பொடி தேவையான அளவு அந்த பட்டர் கரைஞ்ச பின்னால் இந்த பொடியை சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை நிறைய சேர்த்துக்கோங்க. அதை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு, ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். பொடி இருக்குது, அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, இல்லை லோ ஃப்ளேம் வச்சாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இட்லியை அந்த பொடி மேலே படுற மாதிரி அப்படியே அதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது நல்லா செவந்துடும். ஒரு பக்கம் திருப்பி போடுங்க. இட்லியை திருப்பி போட்டு அந்த பக்கமும் அந்த பொடி வந்து மேலே படுற மாதிரி வச்சுக்கோங்க. 2 பக்கமும் சேர்த்து நீங்கள் தவா இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து ஆர்டினரியாக இப்போ வீட்டில் இட்லி உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னா, மீதமான இட்லி எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சம் வாட்டர் வச்சுக்கோங்க. காலையில் வச்ச இட்லி கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு இட்லியாக அந்த தண்ணியில் போட்டு அப்படியே நல்லா பிழிஞ்சிடுங்க. ரொம்ப நேரம் தண்ணியில் விட வேணாம். பிழிஞ்சு இன்னொரு கிண்ணத்தில் வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அந்த காஞ்சி போன இட்லி வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டாக ஆகும். அதனால் வந்து தண்ணியில் போட்டு ஒரு தடவை எடுத்து வச்சுக்கணும். இப்போது பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு, சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு இந்த உதுத்த இட்லியை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க, ஏன்னா இட்லியில் வர உப்பு இருக்கும். அது கொஞ்சமாக போட்டு கிளறி தேங்காய் துருவல் மேலே தூவி இறக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆர்டினரியாக எல்லார் வீட்லேயும் செய்கிற இட்லி உப்புமா. இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யலாம்.
நீங்கள் பட்டாணி எடுத்துக்கலாம், கேரட் எடுத்துக்கலாம், உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம், பீன்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மைன்யூட்டாக கட் பண்ணணும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே, அப்போ தான் நல்லா வதங்கும். இதோட வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூள் பண்ணி இதில் போட்டு தேங்காய் துருவல் போட்டு நீங்கள் உப்பு லைட்டாக சேர்த்து கிளறி இறக்குனீங்கன்னா அது வெஜிடபிள் இட்லி உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன ஆர்டினரி உப்புமாவிலேயே நீங்கள் வெங்காயம் சேர்த்து செய்யலாம், மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கலராக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சீராளம். இந்த சீராளம் அப்படிங்கிறது வந்து சீயாலின்னு நாங்கள் சொல்லுவோம், சீராளம் தமிழில் சொல்லுவாங்க. இதை மசாலா சீராளம் எப்படி செய்கிறது அப்படின்னா, தேங்காய் துருவல், கொஞ்சம் தனியா, காஞ்ச மிளகா, ஒரு 2 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பொட்டுக்கல்ல, ரொம்ப கம்மியாக 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்து இதெல்லாம் வந்து மிக்சியில் ரன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தான் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணணும், நிறையா ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இட்லி வேக வச்சு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலாவை மேலே பெசரி வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பேனில் வந்து ஆயில் ஊற்றி கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு தாளிச்சிட்டு இந்த இட்லி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இறக்குனிங்கன்னா உங்களுக்கு சீராளம் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டினரி சீயாளி எப்படி செய்கிறது அப்படின்னா, பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் தாளிச்சுக்கோங்க. இந்த இட்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அதில் சேர்த்துக்கோங்க. வீட்டில் சாம்பார் தூள் உங்கள்கிட்ட இருக்கும், அந்த சாம்பார் தூள் மேலே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கிளறி இறக்குனிங்கன்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சீயாளி இது. இந்த சீயாளிலே இன்னொரு மெத்தட் செய்யலாம். நல்லா வந்து இட்லியை உதிரியாக பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் தூள், கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் போட்டு கலந்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் போட்டு கலந்து அந்த சாம்பார் தூளை இந்த இட்லியில் போட்டு நல்லா கையில் பெசரி விட்டுக்கோங்க. பேனில் வந்து ஆயில் சேர்த்து கடுகு, சீரகம், பெருங்காயம், வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இங்கே நம்ம பெசரி வச்சுருக்கிற இந்த இட்லி தூளை அதில் போட்டு கிளறினிங்கன்னா அதுவும் ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி இட்லி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அது பாருங்கள். இப்போ நான் வந்து டெய்லி உங்களுக்கு கொடுக்குற இந்த ரெசிபீஸ் இல்லாமல் மற்ற ரெசிபீஸ் எல்லாம் அந்தந்த சம்மந்தப்பட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இட்லியில் வடை செய்யலாம். இட்லியில் கூட வடை செய்யலாமா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இது மீதமான இட்லி எல்லாம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலையை மிக்சியில் ரன் பண்ணி பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த இட்லியை தூள் பண்ண இட்லியில் இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதிலே கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக தான் தண்ணி தெளிக்கணும். கையில் அப்படியே வடை போல் தட்டி பொரிச்சு எடுங்க. நீங்களாக சொன்னால் மட்டும்தான் வந்து அது இட்லியில் செஞ்ச வடைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப மொறுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மிளகு இட்லி. இந்த மிளகு இட்லி எப்படி செய்யணும் அப்படின்னா, எப்பயும் போல் இட்லியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகுத்தூள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு நிறையா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் ஆயில் சேர்த்து கடுகு, சீரகம், வெங்காயம், பூண்டு எல்லாம் வதக்கிட்டு இட்லியை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மேலே மிளகுத்தூள் போட்டு உப்பு போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக வந்து இந்த மிளகு இட்லி ரெடி ஆகிடும். உங்களுக்கு சளி பிடிக்கிறப்போ, இருமல் இருக்கப்போ இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப த்ரோட்டுக்கு வந்து ரொம்ப சூதிங்காக இருக்கும். சட்னி இட்லி. வீட்டில் வந்து சட்னி ஏதாவது மிச்சமாயிடுச்சுன்னா நீங்கள் இட்லி மேலே கொஞ்சம் நேரம் அதை பெசரி வச்சுட்டு பேனில் கடுகு, சீரகம் எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பெசரி வச்ச இந்த இட்லி துண்டுகளை கிளறினீங்கன்னா உங்களுக்கு சட்னியும் வேஸ்ட் ஆகாது, அந்த இட்லியும் வந்து செலவாயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பொடி இட்லி. வீட்டில் வந்து இட்லி பொடி இருந்துச்சுன்னா பேனில் வந்து ஆயில் சேர்த்து கடுகு, சீரகம் எல்லாமே தாளிச்சிட்டு இட்லியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற இட்லி பொடியை மேலே தூவி கிளறி இறக்குனிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இட்லியில் பாயாசமும் செய்யலாம். ஆனால் இந்த இட்லி பாயாசத்துக்கு வந்து அந்த இட்லி மாவில் வந்து உப்பு சேர்த்துருக்கக்கூடாது. உப்பு சேர்க்காத மாவு கொஞ்சம் எடுத்து வச்சு இட்லி வச்சு அதை உதுத்து நீங்கள் அதில் பால், சர்க்கரை எல்லாம் சேர்த்து ஏலக்காய் தட்டி போட்டு முந்திரியெல்லாம் வறுத்து திராட்சை போட்டிங்கன்னா அது ஒரு உளுந்து சுவையோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் இதிலே பார்ட் 2, பார்ட் 3 இருக்குது.
ஏன்னா நிறைய இருக்கிறதுனால ஒரே வீடியோவாக போட முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ரெசிபியும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.